करुणं वन्दे रंजदामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मयामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो एकसिन्धोः रामानुजस्य तरणौ शरणं प्रपद्ये मातापिता विदयत्तनया विभूति सर्वं यदेव नेमेन मदं न्यानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तरङ्गिरिवनं प्रणमामि मूर्तना भूतं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरिगेणं वरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुतमुनिं प्रणतोऽस्मि नित्यं वैदेहिसहितं सुभद्रमतले हैमे महामण्डले मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासेति प्रपञ्चरस्ते तत्त्वं मुनिप्रवरं व्याख्यान्तं भारतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं शेषार्यवंश विमलोदधिशीतपानं गोविन्दसुरितनयं तदवाप्तबोधं तत्पादसंश्रयसुखं निखिलागमाट्यं श्रीवासलोककरं मन्वकं आश्रयामः द्राविडकामगोत्तारामणन्दार्यगुणोत्तमं श्रीनिवासाचार्यतनयं रङ्गनाथं मगं भजे. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்டாயிலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நேற்றுக்கு கார்த்திகைன்னு பார்த்தோம், இன்னைக்கு ரோகிணி. ஏன்னா நம்பூர் ஆழ்வாருடைய அவதார நாள் 2 நட்சத்திரம் வர்றதுனால பின்னாடி வச்சுட்டு இருக்கா. அதாவது எம்பெருமான்ட்ட நேரடியா சேர்ந்தவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள். அதுக்கு குறையே இல்லாம அடுத்தது யாருன்னா திருப்பானாள். இதுதான் நம்ம பார்க்கணும். பெருமாள்கிட்ட ஒரு வேறுபாடும் கிடையாது. நம்ம மனசுதான் அப்படியே இந்த வேறுபாடு இது எல்லாம் பார்க்கறது. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார இன்னைக்கு மனசுல நினைச்சுண்டு வரியனாகி வந்தாவுடன் உடல் கீண்ட அமரற்கரியாதி பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து முழிந்த செவ்வரியோடி நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு அருமையான பாசுரம். அடுத்தது நம்ம வாழ்வுக்கான உண்டான ஒரு பாசுரத்தையும் பார்த்துருவோம். ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நெறிகொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரோகிணி வேற சேர்ந்திருக்கு. கிருஷ்ணனுடைய பாசுரம் அப்படியே திருப்பானாழ்வாரையும் சேர்த்துருவோம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு இன்னைக்கு கிருஷ்ணனுடைய ரோகிணி நட்சத்திரத்தும் திருப்பானாழ்வாருடைய பாசுரத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு எதையுமே கடைசி நாள்னு சொல்லக்கூடாதும்பா. எதுவுமே ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா எதுவுமே ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை பத்தி நம்ம பேசுறோம். அவன் செய்த லீலை, அதாவது பரவியூகம் விபவ அந்தர்யாமி அர்ச்சை, இப்படிப்பட்ட 5 நிலையில பெருமாள் இருக்கான். இப்ப நம்ம என்ன பேசுறோம்னா விபவ அவதாரம், எப்பயோ நடந்த ஒரு அவதாரத்தை பத்தி பேசுறோம். எத்தனை வருஷங்கிறது கணக்கு போட்டோம்னா எங்கேயோ போறது. இருந்தும் நம்மகிட்ட ஏன் இதை இன்னைக்கும் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் நமக்கு உயிர். ஏன்னா பாரத வருஷம் கர்மபூமி. நம்ம கர்மத்தை தொலைக்கணும். கர்மம்னா அது புண்ணியமாகவும் இருக்கலாம் பாவமாகவும் இருக்கலாம்.
இந்த புண்ணியம் பாவங்கள்லாம் தொலைஞ்சாதான் நம்ம மோட்சங்கிற ஒரு நிலைக்கு போய் பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத. இல்லைன்னா அந்த வாழ்க்கை சக்கரத்தில் அப்படியே சுத்திண்டே இருப்போம். விஷ்ணு புராணத்தில் அருமையாக சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை சக்கரத்திலே நம்ம சுத்திண்டே இருந்தோம்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி பெருசு, நம்ம சுற்றி இருக்கிறவா பெருசு, இதெல்லாம் சொல்கிறது ஈஸி. இங்கே உட்கார்ந்து அனுபவிக்கிறது கஷ்டங்கிறது தான். ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் எல்லாமே. ஆனால் அதை மீறிண்டு நம்ம இருக்கும் பொழுது தான் அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கலியுகத்தில் தான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத ஒரு உயர்வான கருத்தை சொல்லியிருக்கான். அதை பண்ணினாலே போதும். ஒரு நாள் அந்த பெருமாளை நினைச்சோம், 1 மணி நேரம் நினைச்சோம், 1 நிமிஷம் நினைச்சோம்னாலும் அதை அவன் வந்து நம்ம மரண நேரத்தில் நம்ம அதை மறந்துட்டாலும் எடுத்துக்கிறேன்னு சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு வரதன் சொல்கிறான். காஞ்சி வரதன் யாருக்கு சொல்கிறாருன்னா எம்பெருமானாருக்கு வந்து இது வந்து 2 பேரும் பார்க்குறாரு. எம்பெருமானாருக்கு ஒரு 6 சந்தேகம் வந்துடுறது. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார், ஆலவட்ட கைங்கரியம் என்ற திருக்கச்சி நம்பிட்ட சொல்கிறார், எனக்கு சில சந்தேகம்லாம் ஏற்பட்டுறது, அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறான். இவர் சாதாரண புருஷன் கிடையாது, அவதார புருஷன் இருக்கிற அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணிடுறாருன்னா திருக்கச்சி நம்பி, சரி நான் வரதன்ட்ட கேட்குறேன் என்னன்னு திருக்கச்சி நம்பி கேட்கல. அங்கே போனவுடனே கைங்கரியம் தான் பிரதானம்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு ஆலவட்டம் பண்ணிகிட்டே இருக்கார். வரதனுக்கா தாங்கலை. என்னடா அது, நம்ம குழந்தை ஒன்று கேட்டு அனுப்பிச்சிருக்கா, இவர் என்னடான்னா அதை கேட்க விட எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்கிறது. ராமானுஜன் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சானா அப்படின்னா வரதன். அப்போதான் அவருக்கு தூக்கி வாரி போச்சு. அச்சுச்சோ வரதனை இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டோமே அப்படின்ட்டு அந்த 6 வார்த்தைகளையும் என்னன்னு அவரும் கேட்கல வரதனும். இதுக்கு அர்த்தம் இதுதான் சொல்லுடா அப்படின்னு சொல்லிடுறார். அந்த 6 வார்த்தைகளையும் நிறையா இருக்கு. அதில் என்னன்னா நமக்கு வேண்டியது என்னன்னா பரம்பொருள் யாருன்னா நான் தான் அப்படின்ற நாராயணன் நான் தான் என்ன அறுதிட்டு சொல்லிடுறார். அதுக்காக தான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துலேருந்து. அதுக்கு வேதத்தினுடைய பிரமாணமும் எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா இதை யாரும் மறுதிட்டு அதாவது மறுத்து சொல்கிறதுக்குன்னு எந்த ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு ஆச்சாரிய புருஷாலும் இதுக்கு எகெயின்ஸ்டாக சொன்னதில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்னடான்னா இதில் இருக்கிற ஒரு பெரிய தத்துவம் என்னென்னா எவ்வளோ கருணை அந்த சின்ன வயசில் எம்பெருமானாருக்கு இருந்ததுன்னா கேட்டிருப்பார் பாருங்க. அதாவது நம்ம வந்து உடம்புல வந்து கை கால்லாம் அப்படியே நல்ல நிலைமையில இருக்கிறச்ச பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறோம், சேவிக்கிறோம். அந்த ஒரு அவஸ்தையான நேரத்தில் நான் பெருமாளை நினைக்க முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீ இன்னைக்கு பண்றல்ல நாராயணா 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 இந்த சத்சங்கத்தில் வந்துட்டல்ல, கேட்குறல்ல சுந்தரகாண்டம், சொல்றவனுடைய வார்த்தை முக்கியம் இல்லை, சொல்ற விஷயம் முக்கியம். அப்படிப்பட்ட அந்த சுந்தரகாண்டம் கேட்குற ராமா ராமான்னு அந்த ராம நாமத்தை கேட்குறியா, அதுக்கு நான் இப்பயே ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன்டா, அப்போ மறந்தாலும் இதை நான் எடுத்துக்கிறேங்கிறார். அவ்வளோ பெரிய தேவ பெருமாள் வரதன், காஞ்சி வரதன். ஏன்னா அது வரதனுக்கே இருக்கிற சௌலபியம், வாத்சல்யம், சௌசல்யம். மற்ற இடத்துலலாம் சுவாமித்துவமாக தான் இருக்கான், அங்கதான் வரதன்ட்ட தான் கருணையா இருக்கான். அதனால தானே கூரத்தாழ்வாருக்கு கண்ணு போச்சு அப்படின்னு எம்பெருமானார் என்ன அரங்கன்ட்ட அனுப்பிச்சாரா, நான் வரதன்ட்ட போனார் அப்படின்னு இங்கேருந்து அனுப்பிச்சார். ஏன்னா அச்சாவதாரத்தில் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வச்சிருக்கா பெரியவா. அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு முதல்ல புரியணும். அதுக்கான எனக்கு ஞானம் கிடையாது, அதுதான் முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது அது வந்து சத்தியவரத கஷேத்திரம் அப்படின்னு பேர். அந்த காஞ்சிபுரத்துக்கு பேர் சத்தியவரத கஷேத்திரம். ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து பல காரணங்கள்னால நம்மளை மாதிரியே அவரும் ஒரு ஆத்மா தான், புரிஞ்சுக்கணும். அதில் உயர்ந்த ஆத்மா, அதனால் அவரை வந்து தாழ்வாக நினச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட பண்ணும் பொழுது நம்ம எப்படி காயத்ரி பண்ணும் பொழுது இத்தினூண்டு சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து அத்தனை டைவர்ஷன் ஏற்படுறதோ,
அவர் வந்து படைப்பு தொழிலான இந்த லோகத்தை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடுறது. அதுக்காக சில ப்ராப்ளம்லாம் வருது. அதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணங்களாகவும் எம்பெருமானையினுடைய நம்மெல்லாம் கலியுகத்தில் வந்து உய்வதற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணாராலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தர்மம் சூட்சமமானது. என்னென்ன காரணங்களுக்காக பெரியவாலாம் பண்ணுறாங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதை வேணால் பகவானே நடத்திப்பான். அந்த இடத்துல வரணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி சத்தியவிரத கஷேத்திரத்தில் பிரம்மா வந்து யாகம் பண்ண அந்த யாகத்தினுடைய இதாக வரா. அப்போ சரஸ்வதி கூட கோபப்படுறா. நம்ம ஆற்றுக்காரி கோபப்படுற மாதிரி அப்படி வர்றது. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த ஞானம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணங்கிறது அந்த இடத்துல வந்து சரஸ்வதிக்கு மறந்துடுறது. ஏன்னா அவன் வந்த பிறகு நம்மளுக்கு என்ன நான் தான் அப்படின்லாம் இருக்கான். அவன் தான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவெல்லாம் நடத்தின நாடகம் கூட அதை வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பேரருளானாக காஞ்சிபுரத்தில் நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாள் பெரியவாலாம். நகரம்னா காஞ்சி தான். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிலாம் அங்கே இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய வித்வான்கள்லாம் எல்லாரும் எங்கே போவான்னா ஸ்ரீரங்கம் வருவா, காஞ்சி போவா, அப்படியே திருப்பதி போவா. இது மூணும் தான். ஏன்னா அப்போ இருந்த க்ஷேத்திரங்கள் அப்படி. நம்மளை மாதிரி இதெல்லாம் வந்து அவசர அவசரமாக இந்த உலகத்தில் வரங்கிறதுனால பல பல திவ்ய தேசங்கள்லாம் வந்திருக்கே தவிர அவள் அந்த மூணுத்தையும் பிடிச்சிண்டான். அப்படி இருக்கும் பொழுது பல பல மகனீயர்களை எல்லாம் உருவாக்கியப்பட்ட க்ஷேத்திரம். அவனுக்கு வந்து திராவிட வேதமும் ரொம்ப பிடிக்கும், தமிழ் வேதம். அப்படிப்பட்ட தமிழுக்காக அப்படியே உருகிற பெருமாள். அதனால தானே நம்மாழ்வாருடைய பாசுரம் வந்து இதை சொன்னால் காஞ்சிபுரக்கார சந்தோஷப்படுவோம், மற்றவெல்லாம் கோச்சிப்பா. அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஞானஸ்தன் சொன்னால் பண்ணணும், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அந்த பெருமாள் பாடும்பொழுதும் திருவாழ்மொழி பாசுரம் பாடும்பொழுதும் பேரருளாளன் தான் முன்னாடி நின்னா அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி திருவிருத்தத்தினுடைய 11 ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழ்குடமும் இன்னின்ற நீர்மை இனியாம் இராமை உயிரிழைப்பான் இன்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா அப்படின்னு வார்த்தையை போட்ட உடனே யாருடா நின்று இருக்கணும்? கட்டாயம் வரதனா தான் இருக்கணும். மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு வரதன் தான் நிற்பான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். அதில் வந்து இந்த பெருமாள் வசதியா அந்த பெருமாள், எல்லா பெருமாளும் வசதி தான். அப்படி தான் பார்க்கணும். அந்த பாவத்துக்கு வருது. அந்த பாவம் வரும்பொழுது சில சமயம் நம்மளே ஏதாவது வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆட்சியருடைய பாவம் வரலாம், பெரிய பெரிய ஞானிகளுடைய பாவமும் வரலாம். எது நமக்கு உயர்ந்ததோ அதுதான், அவன்தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியம் நம்ம மனசில் இருக்கணும். எதுக்கு இதை வந்து இப்போ என்னடாது திடீர்னு காஞ்சிபுரம் ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடாது சுந்தரகாண்டை கேட்க வந்தோம் காஞ்சிபுரம் சேர்த்துறோன்னு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தேவாதிராஜன் அந்த தமிழ் பாசுரத்திற்காக, அந்த ஈனச் சொல்லுக்காக, இன்னைக்கெல்லாம் நம்ம தமிழ்னு பேசுகிறோமே, அன்னைக்கு இதெல்லாம் ஒரு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 700 ஆண்டுகள் 650 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த கதையில் நிஜம், அது இப்போ கதையாக இருக்கு. அப்படி ஒரு 600-650 வருஷத்துக்கு முன்னாடி அவெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வரா, பாசுரத்தை சொல்கிறா. அதை அப்படியே கேட்கலாம். கேட்க 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 அவனுக்கு வந்து தேவாதிராஜன் வந்து அப்படியே வரவாளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிகிட்டே இருக்கான். எம்பெருமானாரே வாரி வழங்கினவன் இல்லையா ஸ்ரீரங்கத்துக்காக. இவருக்கு கண்ணை கொடுத்தவன் இல்லையா. இப்படி எல்லாத்தையும் வாரி வாரி, ஏன்னா பிரம்மாவுக்கு கொடுத்தான். அதே மாதிரி தானே அவனுடைய குணமே என்னன்னா வரதன் வந்து எல்லாத்தையும் கொடுப்பவன், அளிப்பவன். அதனால தானே தேவாதிராஜன் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்தது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பெரிய கைங்கரியமெல்லாம் அவள் பண்ணிகிட்டே வரா. அவளுடைய பாசுரங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்க அவன் அப்படியே நின்று கேட்குறான். அவள் கேட்கும்பொழுது ஒரு நாள் சொல்கிறா, நாங்கள் சேது யாத்திரை போனோம் அப்படின்னா. வரதன் வந்து எதையும் யோசிக்க மாட்டான், எம்பெருமானாரே கொடுத்த மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னா. ததாஸ்து அப்படின்றான். ஆனால் அவள் போயிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்ரீ வைஷ்ணவர்களை அப்படியே வந்து அவளை மையமாக வச்சுட்டு அவள் போயிட்டே இருக்கா. அவள் போகும்போது பெரிய கூட்டமே போகுது. அவள் கூட
சேதுக்கு போகிறோம்னா அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் இப்போ மாதிரி ட்ரெயின் கிடையாது, இது கிடையாது. அடுத்த நிமிஷம் கார் எடுத்துக்கிறோம், நம்ம போயிடுறோம், 3.5 மணி நேரத்தில் கூட வந்துடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ரோடெல்லாம் ஜம்முன்னு இருக்கு சேது போகிற வரலையும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன, அந்த வரதன் அந்த ராமர் எப்படி இருக்க, அந்த சேதுக்கரை எப்படி இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவனால அவளை பிரிய முடியல. அதுதான் இங்க முக்கியம். அவ பிரிஞ்சிடறா, பெருமாளை விட்டு நம்ம பிரிஞ்சிடறோம். என்னைக்காவது நம்மள்ட்ட வரமாட்டானேன்னு அதனை இங்க பள்ளி கொண்டு இருக்கான். சும்மா ஒரு பேர் சொல்றான், நான் இலங்கையை ரட்சிக்கிறதுக்காக நான் தெற்க நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். இல்லடா, தெற்க நோக்கி இருக்கிற யமன் எனக்கு தெரியாம ஒரு வைஷ்ணவனை, என்ன சரணடைஞ்சவனை யாரையும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்துட்டே இருக்கான். என்னைக்காவது அவன் என்னை வந்து சரணமடைவான்ங்கிறதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட கருணை வல்லலாக இருக்கின்ற வரதன், அதான் இப்போ எல்லாரையும் ஒன்னாக்கிட்டார். தப்பா நினச்சிட்டார். ஏன்னா சில இது என்னன்னா, நமக்குன்னு ஒரு ஊர் வரும்போது அது ஒரு வாத்சல்யம் வரும். அப்படி வரும்பொழுது அப்படியே கூட வந்துட்டே இருக்கான். இதுவரையிலும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷப்படுவா. இனிமே சொல்ற கதையை சந்தோஷப்படுவாளான்னு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இது ஏன்னா நம்ம ஊரு அப்படின்னு சொல்லும்பொழுது எங்க ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மாதிரி தான். அப்படி வந்துட்டே இருக்கா, அவள் சேதுக்கரைக்காக போயிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது வடுவூர் கஷேத்திரத்துக்கு கிட்டக்க வந்துடுறா. இதுவரையிலையும் அவன் தான் வந்தேனே அவள்கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. அப்படியே கேட்டுட்டே வரான். மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு திருவிருத்தத்தில் சொல்ற மாதிரி அதை அப்படியே பாவிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கான். அவளுக்கான தெரியுது, ஏன்னா வேகம் இருக்கு, நடை இருக்கு, அன்னைக்கு வந்து பாவம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்படி 2 பேரும் 2 ஆழ்வாருக்கும் நடுவில் வந்து பொய்யார் பூதத்தார் பெயழையன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் ஏன் வந்ததுன்னா அங்கே எம்பெருமான் வந்ததுனால தானே வந்தது. அதனால இவாளுடைய அப்படியே பேசிண்டே வந்து இந்த வடுவூர் பக்கத்தில் மூர்த்தியம்பாள்புரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற க்ஷேத்திரம். மன்னார்குடியில் ராஜகோபாலன் இருக்கார். அதை வடுவூருக்கு முன்னாடி 2த்துக்கு நடுவில் மூர்த்தியம்பாள் க்ஷேத்திரம் இருக்கு. அங்கே வந்தோடனே இவா கேட்டது என்னன்னா, நம்மள்கிட்ட வந்து இதுக்கு போகணும்னு கேட்டிருக்கா. அதனால அந்த யாத்திரை வந்து நிறைவேறணும் அப்படின்ட்டு அங்கேயே இருந்துடுறான். அங்கே ஒரு புத்தடியில் அப்படியே படுத்துட்டு சங்க சக்கரதாரியாக ஸ்ரீதேவி பூமாதேவியோடு அங்கே அப்படியே இருந்துடுறான். அப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது, ஏன்னா அவனும் ராமன் தான், அந்த கருணை எங்கே வரும்னா ராமனுக்கு மட்டும்தான் இருக்கும். வரதன் ராமன் தான். அந்த அப்படியே அந்த க்ஷேத்திரத்தில் அப்படியே இருக்கா. இவா போய் சேதுல போய் எல்லா ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரா. இப்போ அவன் லீலையை கொடுக்குறான். இதுவரை நான் இருந்தேங்கிறத உணராத ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கலாமா, இருந்திருப்பாளா அப்படின்லாம் தெரியல. ஏன்னா அவெல்லாம் எங்கேயோ இருக்கிற உத்தமர். ஏன்னா பகவான் பின்னாடியே வரணும்னா யோசிச்சு பாருங்க. பகவானுக்கு பின்னாடி நம்ம போகலாம், பகவான் பின்னாடி வரான்னா அது எங்கே நடக்கும்? திராவிட வேதத்துக்கு மட்டும்தான் நடக்கும். தமிழுக்கு அவ்வளோ அவனுக்கு பிரியம். இதை எப்படி இது பண்றது? எந்த க்ஷேத்திரம் வேணாலும் போங்க, முதல்ல திராவிட வேதமான ஆழ்வார்களுடைய பாசுரம் முன்னாடி போகும், பின்னாடி பெருமாள், பின்னாடி தான் இந்த முரட்டு வேதம் அப்படிங்கிறார் ஆழ்வார். நான் சொல்லலை, உடனே யாராவது கோச்சின்ற கூடாது. ஏன்னா இது வந்து தெளிவாக சொல்றது இல்லை. அந்த வேதம் அப்படியே மறைக்கிறது, எதையும் டைரக்டா சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லைன்னா நம்மளுக்கு சொல்ற லெவலுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பெரிய 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 சப்ஜெக்ட். முதல்ல வேதம் தெரியணும், அதுவே எனக்கு தெரியாது. அப்படிங்கிறச்ச இதை வந்து அப்படி இருக்கிறச்ச பெருமாள் வந்து அப்படியே அந்த மூர்த்தியம்பாள்புரத்தில் இருக்கான். அப்படி போயிட்டு வந்தோடனே இவ வந்து ஒரு இடத்துல வந்தோடனே ஒரு இருட்டுன்னா இருட்டு, அப்படிப்பட்ட இருட்டு, கார் இருள். அப்பையும் அவளுக்கு கிருஷ்ணன் தான் கண்ண தெரியுறான். கரியமேக திருப்பானாழ்வாருடைய பாசுரம் அவள் கண்ணில் தெரிஞ்சுதா என்னெல்லாம் தெரியல. அப்படிப்பட்ட பெருமாள் அப்படியே வந்து அவள் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வைகாசி மாதம் அவள் நம்மாழ்வார் உற்சவம் பண்ணுறதுங்கிறது அவளுக்கு பிரதானம். ஏன்னா அவளுடைய பாசுரத்தை கேட்டு 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 தான் அந்த நம்மாழ்வார் உற்சவம் நடக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவாளுக்கு நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. என்னடாது பெருமாளே, நான் வந்து உன்னை விட்டுட்டு வந்தேங்கிறதுக்காக என்னை சோதிக்கிறியா அப்படிங்கிறா. பெருமாள் நினச்சிக்கிறார், நான் உன்னை எப்போ விட்டுட்டு வந்தேன். இப்படி 2 பேருக்குள்ள டயலாக் மனசுக்குள்ளேயே நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது அன்னைக்கு அப்படியே தூங்குறா. பெருமாள் அப்படியே வரதன், அபிஷ்ட வரதன் அப்படியே அவளுக்கு கண்ணில் அப்படியே காட்டுறார். அப்படியே
அப்படியே சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீதேவி பூமி தேவியோட வரணும்னா அவளுக்கு வந்து எப்படி பேயாழ்வாருக்கு வந்து பொய்யாருக்கும் பூதத்தாருக்கும் காட்டினானோ அதே மாதிரி காட்டி நான் வந்து உங்க கூடயே வந்துட்டேன்டா. அவளை தூக்கி வரி போச்சு. இத்தனை பெரிய அபச்சாரம் நாங்கள் பண்ண, அபச்சாரம்லாம் நீங்கள் பண்ணலை, உனக்கு தோணக்கூடாதுன்னு மாயையை உருவாக்கினது நான் தான். ஏன்னா நான் கொடுத்த சத்திய வாக்கு அதை நிறைவேறணும். ஏன்னா நீங்கள் சேது ஸ்நானம் பண்ணணுங்கிறது, ஏன்னா நான் வரேன்னு தெரிஞ்சுட்டா உடனே நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நாம் தமிழ் பாசுரங்களிலே ஈடுபட வைக்கிறதுக்காக நான் இங்கே வரப்போறேன்டா, இதுதான் சங்கல்பம். நீங்கள் வந்து இனிமே அந்த காஞ்சி வரதன் அபிஷ்ட வரதனாக நான் இங்கே வந்து ஏல போகிறேன் அப்படிங்கிறான். உடனே கேட்குறாவெல்லாம், எப்படி எங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கு அப்படிங்கிறா. ஏன்னா எங்களுக்கு வந்து நீர் நிஜமா பிரத்யட்சமா கூட வந்தப்பே எங்களுக்கு தெரியல. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேங்கிறீங்க, நான் எங்கே இருப்பேன், எங்களுக்கு ஜிபிஎஸ்ஸாக இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி அப்படின்னு அவளுக்குடைய சம்பாஷணை நடக்கும் பொழுது அப்போ வந்து அவர் சொல்கிறார், கவலைப்படாதா, நான் செய்ய மாட்டேனா. இல்லை ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன், நானும் சில சமயம் ஆர்வத்தில் நிறைய தப்பு பண்ணுவேன். அது மாதிரி அப்படி சொல்லும் பொழுது கவலைப்படாதீங்க, தத் புருஷா வித்மகே சுவர்ண பட்சா இதுமிகி தன்னோ கருட பிரஜோதயாத்துன்னு அந்த கருடன் வழி கொடுப்பார். நீங்கள் காலையில் ஏந்திருங்கோ, உங்கள் நித்திய கர்மாலாம் முடிச்சுட்டு அப்படியே போங்கோ, பெருமாள் வழி கொடுப்பார். யார் மூலமானா கருட பெருமாள் மூலமா அப்படின்னு சொல்கிறா. அந்த கருடன் பறக்கிறது, சுவர்ண பட்சியாக பறக்கிறது, பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஸ்வர்ண கருடன் அவளுக்கு பிரத்யட்சமாக கண்ணில் கொடுத்தா. அவளுக்கு மனசில் இருக்கும், நேராக கொடுக்குறான், அப்படியே வழி காட்டுறது. அது போய் ஒரு இடத்துல வந்து ஒரு புத்தடியில் இருக்குது, அங்கே ஒரு துளசி மாடம் இருக்குது, அங்கே போய் எப்படி இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கிளி வந்து அந்த இடத்துல சொன்னதோ அது மாதிரி அந்த கருடன் அந்த இடத்துல போய் அப்படியே எடுத்து காட்டுறது. காட்டினோன்னு அவளுக்கு புரிஞ்சுடுத்து இது சாதாரண இடம்னு. அங்கே திருப்பி அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குளிச்சுட்டு அங்கே பெருமாளை வேண்டிண்டு, அங்கே ஒரு இன்னொரு பெருமாள் இருக்கார், அவரையும் வேண்டிண்டு அந்த புத்தடியை எடுக்கிறச்ச தேவாதிராஜன் அபிஷ்டவரதன் அப்படிப்பட்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட அங்கே இது பண்ணுறார். அவளுக்கு என்ன பண்ண முடியும், அவளுக்கு வந்து பக்தி தான் தெரியும், பொருள் இருக்கான்னு கூட யோசிக்கல. அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா நம்மளை மாதிரி இப்போ வந்து பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கா, அங்கே போனால் ஜிபே பண்ண முடியுமா, அங்கே 3 ஸ்டாரில் தங்கணுமா, 1 ஸ்டாரில் தங்கணுமா, 5 ஸ்டாரில் தங்கணுமாலாம் அவெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாம் அவன் பார்த்துப்பானா, அவன் மாட்டுக்கு ஒரு பிரசாதத்தை அப்படி தலையில் போட்டுட்டு எத்தனை நாள் வரும்னு அது தெரியாது, ஒரு 2 நாள் 3 நாள் தான் வரும். அவள் மாட்டுக்கு கிளம்பிடுவா, அங்கங்கே அவளுக்கு கிடைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி வந்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற வந்து ஜமீன்தார்த்தெல்லாம் சொல்கிறா, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோன்னா அவள் ரொம்ப இது பண்ணிவிட்டு, கவலைப்படாதீங்க, பெருமாளை ஏலை பண்ணுறதுக்கான எல்லா வழியும் மேலதாளங்களோடு எப்படி வந்து நம்பெருமாளை ஒரு கலாப காலத்துக்கு அப்புறம் எப்படி ஏலை பண்ணிட்டு வந்தாலோ அது மாதிரி இது மேலதாளம் எல்லா கொடை சாமரம் எல்லாம் புடை சூழ கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கும் நம்ம வந்து இப்போ ஜாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 35 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது நான் சொல்கிற கார்பங்காடு சேத்திரத்துக்கும் மூர்த்தியம்பாள் இதுக்கும் அப்படியே பெருமாளை வந்து ஏலை பண்ணிட்டு வர. ஏன்னா வடுவூர் வந்து ராமர் தெரியும், ஆக்சுவலாக அது ராஜகோபாலனுடைய க்ஷேத்திரம். அதாவது வந்து எப்படி வந்து திருப்பதியில் வந்து திருவேங்கடமுடையான்னு சொல்கிறோமோ, ஆனால் அதோட க்ஷேத்திரம் வராகர். அதனால தான் வராகர் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுட்டார், அவர் எல்லாம் புரிஞ்சிருக்கு, எதாக இருந்தாலும் எனக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு எடுத்துக்கோ, அந்த மட்டும் இன்றைக்கும் அவள் வந்து கடைபிடிச்சுன்னு தான் இருக்கான். அதே மாதிரி இங்கே ராமர், அது ஒரு பெரிய கதை, அது லேசாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போன தடவை ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ராமபிரான், ஏன்னா அவருடைய அழகு சொல்ல முடியாது, அந்த ராமருடைய அழகு, புன்னகை மன்னன். அப்படியே அங்கேருந்து வர ராஜகோபாலன் க்ஷேத்திரமும் இருக்குது. அவள் எந்த ரூட்டில் வந்தாலாம் தெரியல, நானாக சும்மா சொல்கிறேன், ஏன்னா க்ஷேத்திரம் அப்படியே தென் திசையை நோக்கி அந்த கார்பங்காடுங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் வந்து ஏலை பண்ணிட்டு, அவள் வந்து முதல் உற்சவம் என்னென்னா நம்மாழ்வார் உற்சவம். அப்போ அவள் வந்து பெருமாளுக்கு ஏதாவது பண்ணணுமேனா, என்னடானா அங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா. அங்கே கிடைச்சது என்னென்னா வாழைக்காய் கிடைச்சிது, ஏதோ வெல்லம் கிடைச்சிது, சுக்கு கிடைச்சிது, இப்படி வச்சுட்டு பால் கிடைச்சிது. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பதார்த்தத்தை வந்து அங்கே வந்து பால் மாங்கான்னு போயிடுது, இதில் மாங்காவே கிடையாது. அப்போ இருக்கிற பதார்த்தத்தை வச்சு பால் மாங்காய் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தை
பெருமாளுக்கு வந்து சாத்துமுறை அன்னைக்கு பண்ணினா. இன்றைக்கும் ஒரு 650 வருஷம் ஆனாலும் அந்த பரம்பரையில் வந்தவா தான் வந்து அன்றைக்கி அவள் யூஎஸில் இருக்கா, யூகேயில் இருக்கா, இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் போனவாலும் அங்கே அன்றைக்கி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட எப்படி வந்து திருக்குறுங்குடியில் எப்படி நம்மாழ்வார் விஷயத்தில் ஒரு 100 வைஷ்ணவா சேர்றாலோ அது மாதிரி அங்கே வைபவம் வந்து வைகாசி விசாகத்தில் நடக்கும். அப்படிப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம். என்னடா அது திடீர்னு திவ்ய க்ஷேத்திரம்னு சொல்கிறானே, நான் பெரியவா எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பிரமாணமும் இருக்குது. ஏன்னா ஒரு வசனமும் சொல்கிறா, காடு கரை ரெண்டுத்துக்கும் போலன்னா திவ்ய க்ஷேத்திர யாத்திரை முடிவடையாது அப்படிங்கிறான். காடுங்கிறது இந்த காரப்பங்காடு, கரைங்கிறது வடகரை. இந்த 2 திவ்ய க்ஷேத்திரத்துக்கும் நம்ம வந்து பண்ணாதான் இந்த திவ்ய தேச யாத்திரையே முடிகிறது அப்படிங்கிறான். அப்படி அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் அபிஷ்ட வரதன், வரம் ததாதி இதி வரதகா அப்படின்னு பிரமாணம். வரத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தான் வரதன். என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டான், வரவனுக்கு கொடுத்துட்டே இருப்பான். தன்னுடைய பிரஜைகளான பக்தர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பு. எங்கள் அப்பாவுக்கு 80 நடந்தது சதாபிஷேகம். அப்போ நிறைய பேரை கூட்டிருந்தேன். சில பேரை, ஏன்னா எனக்கு யாரும் ரொம்ப பேச்ச கிடையாது, எல்லாம் சுஜாதா மூலமாக தான். அப்போ ஒரு மாமா வந்தார். இது வந்து அமானுஷம்னு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். அவருடைய சன்னுக்கு வந்து விசா கிடைக்கவே இல்லைன்னா அப்படி வந்து அந்த பிரதட்சணம் பண்ணிகிட்டே வரும்பொழுது வேண்டினாராம், என் பையனுக்கு ரொம்ப நாளாக இருக்கு, விசா கிடைக்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஒரு தாயார் சன்னதியை தாண்டி அந்த பாதிரி மரம்னு இருக்கும், அங்கே தலைவருஷம் வந்து பாதிரி. அப்படி உள்ளே வரும்போது ஃபோன் வந்துருக்கான். இது மாதிரி நிறையா பேருக்கு நடந்த ஒரு க்ஷேத்திரம். அது ஏன் நடக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து மேஜிக்லாம் அர்த்தம் இல்லை, அவனுடைய கருணை அங்கே வந்து பூர்த்தி ஆகணும்னு இது இருக்கு. அப்படிப்பட்ட பெருமாள் வந்து அபிஷ்டவரதன், உச்சிஷ்டவரதன் அப்படின்னும் அவரை சொல்கிறார். உச்சிஷ்டவரதன்னா தமிழ் பாசுரத்துக்காக அப்படியே ஓடி வந்தான் இல்லையா, இன்றைக்கும் அவளுடைய சந்ததியினர், அதில் நானும் ஒருத்தன். அதை வந்து நாங்கள் வந்து திவ்ய பிரபந்தம் சொல்கிறது தான் எங்களுக்கு வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா வருஷத்துக்கு வந்து எல்லா 2 ஆழ்வார் 2 ஆச்சாரியார் திருநட்சத்திரம்லாம் நடக்கிறது. 4000 நடக்கும் இந்த 10 நாள். எம்பெருமானாருக்கு 10 நாள், மணவாள மோகினிகளுக்கு 10 நாள், இப்போ வரப்போகிறது கார்த்திகை திருமங்கை மன்னனுக்கு 10 நாள், நம்மாழ்வாருக்கு 10 நாள். அதை தவிர பிரம்மோத்சவம், அதை தவிர டோலோத்சவம். இப்படி எல்லா உற்சவமும் எப்படின்னா யதா சௌரியம்னு சொல்லியிருக்கா. அதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போய் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த காட்டில் இருக்கிற சிங்கமாக இருக்கின்ற அந்த தேவாதிராஜனுக்கு என்னென்னலாம் நடக்கும். அங்கே ஒரே ஒரு ராஜன் தான், பல ராஜன்லாம் கிடையாது. அவன்தான் ராமன், அவன்தான் தேவாதிராஜன். அப்படி இருக்கான். ஏன்னா அடுத்தது வருது, அவனுடைய பேர் என்னன்னா தேவாதிராஜன். அந்த காட்டில் இருக்க கார் அப்பன் காடு, அப்படி இருக்க காட்டில் இருக்கிற ஒரே சிங்கம் யாருன்னா அவன்தான் தேவாதிராஜன். சிம்மமாக இருந்து பல பல பக்தர்களையும் இன்னைக்கும் ஆச்சரியக்கின்றான். அவனுக்கு என்னன்னா பேரருளாளன் அப்படின்னு பேர். பேரருளாளன்னா, அருளாளன்னா நம்ம சொல்லுவோம், பேரருளாளன்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நீ வந்து ஏதாவது யோசிச்சுட்டு வந்துன்னா டக்குன்னு வந்துடும், அதுக்கு பேர் தான் பேரருளாளன். அதுக்கான நிறைய பிரமாணம் தான் ஒன்று பார்த்தோம். அதாவது அதனுடைய சௌலபிய குணம் எப்படி தாயாருக்கு இருக்குமோ அதோட ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய, உடனே யாராவது கோச்சிக்க கூடாது, கருணை வடிவமாக இருக்கிற. ஏன்னா தாயாரும் கூட இருக்காங்க இல்லையோ, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அடியாருக்கு அடியார் அப்படிங்கிற இதுதான். ஏன்னா சேது யாத்திரை போகிற அடியாருக்கு வந்து நான் அடியனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர். மணவாள மாமுனிகள் வந்து இந்த ஊருக்கு சொன்னார்னு சொல்கிறா. ஏன்னா 650 வருஷம் எல்லாம் பிரமாணம், வாய் வந்த கதை. சில பேர் ஒத்துக்க மாட்டா, அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ணிக்க கூடாது. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரொல்லான் எம்பிரானே வாரணி மலையான் மலர்முகலோடு மண்மகளும் உடனிருப்ப சீரணி மாட நாங்கை நன்னடவுள் செம்பன் செய் கோயிலுள்ளே காரணிவேகம் நின்ற தொப்பானே அப்படிங்கிற அந்த பாசம். கண்டு கொண்டு உயிர்ந்தொழிந்தேனே, ஏன்னா கண்டு கொண்டு அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட அவன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாராக அங்கே வந்து எழுந்திருக்கிறான். இதை ஏன் இங்கே சொல்லணும், என் ஊருங்கிறதுக்காக சொல்லலை. இன்னைக்கு எடுத்துட்ட பிரமாணம் வந்து அது மாதிரி. ஏன்னா இந்த சுவாமியை எடுத்துட்டோம். இன்னைக்கு ஒரு கான்செப்டே, ஒவ்வொரு தடவையும் ஒரு கான்செப்ட். சுந்தரகாண்டத்துக்கு மாமி ஒரு கான்செப்ட் எழுதி காமிச்சிருந்தான்.
அது மாதிரி சம்பூர்ண ராமாயணம் கான்செப்ட் இருக்கு, கம்பராமாயணம் கான்செப்ட் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கும் பொழுது இந்த தடவை நான் என்ன எடுத்துக்கணும்னா இந்த தேசிக வரதாச்சாரியர் சுவாமியோடைய இதை எடுத்துட்டு இருக்கேன். அந்த சுவாமிக்கும் அந்த ஊர் தான். ஏன்னா மணவாள மாமுனிகள் வந்து தீர்த்த யாத்திரை போய் உன்னித்து மற்றொரு தெய்வம் தெழால்னு சொல்லிட்டு மன்னார்குடி ராஜகோபாலனை வணங்கிட்டு திடீர்னு பண்ணும் பொழுது எல்லா நம்ம சந்தியாவந்தனம் வந்து தெற்க நோக்கி எல்லாம் பார்க்க மாட்டான், எல்லாம் முடிச்சுட்டு தெற்க நோக்கி சேவிச்சாராம். உடனே சிஷ்யாலாம் நம்மள மாதிரிலாம் டக்குன்னு கேட்க மாட்டான், சுவாமி இதுக்கு என்ன பிரமாணம், இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த கார்பங்காடு கஷேத்திரத்துல பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரித்திருக்கா, பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிக்க போறா, இப்படி பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மூணுத்தையும் இருக்கின்ற அந்த திவ்ய கஷேத்திரம் வந்து அந்த கார்பங்காடு திவ்ய கஷேத்திரம்னு அவர் பிரமாணம் சொன்னதா அங்க இருக்கிறவாலாம் சொல்லின்னு. ஏன்னா அவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான், அதுதான் முக்கியம் அங்க. ஏன்னா அவளுக்கு ஒன்றும் இதை சொல்றதுனால பெருமாள் உயர்ந்தவன்லாம் சொல்லலை, நம்மளுக்கு புரியணும் கலியுகத்துல அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாளே தவிர அவ வந்து சத்தியமாகவே வாழ்ந்தவர்கள். அதனால இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட அந்த தேசிக வரதாச்சாரியர் சுவாமி என்னன்னா இவருடைய சிஷ்ய பரம்பரை புரியணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவளுக்கோ வைஷ்ணவத்தில் இருக்கிறவளுக்கோ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி தெரியாதவா இருக்கார். எல்லாரும் அவளுடைய இதுதான். அவளுடைய அப்பா வரதாச்சாரியர் சுவாமி, அவருக்கு குரு யாருன்னா வெங்கடாச்சாரியர் சுவாமி, அவருக்கு குரு யாருன்னா சிங்கப்பெருமாள் சுவாமி. இவாதான் சிஷ்ய பரம்பரை. ஒரு லிங்கே நான் கொடுத்துட்டேன், வெங்கடாச்சாரியர் சுவாமிலேருந்து தான் இவ சிஷ்ய பரம்பரை காட்டுறா. அப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய கிளை அதெல்லாம் வந்து கணக்கில் இடங்காது. அப்படிப்பட்ட அந்த பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் உருவாக்கியப்பட்ட அந்த க்ஷேத்திரத்தில் இதில் என்ன வருதுன்னா தேசிக வரதாச்சாரியருடைய காலத்தை உடையவர் இந்த சுவாமி வெங்கடாச்சாரியர் சுவாமி குரு. அப்போ வெங்கடாச்சாரியர் சுவாமிக்கும் இவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதையும் அடியன் படித்தேன். அதாவது பாஷ்யத்துக்கு விரிவான ஸ்ரித பிரகாசிகை, சம்பிரதாய சாரத்திலே தொகுப்பான சீவஷண பூஷணம், நம்மாழ்வார் திருவுள்ளத்தை படம் பிடித்து காட்டும் ஆச்சாரிய கிருதயம், இது மாதிரி 3 விஷயத்தை வந்து வெங்கடாச்சாரியர் சுவாமிக்கும் ஆச்சாரியனாக இருந்து இந்த சுவாமி வந்து அருளியிருக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம்னா அவ யாரு எங்க அப்படின்னு படிச்சோதான் அதுக்கான ஒரு நிர்ணயம், அவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியும். இவர் பேரே வந்து தேசிக வரதாச்சாரியர். தேசிகன்னா ஆச்சாரியனுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வரதன்னா ஆச்சாரியனாகிய அரிய பொருளை தந்தவன் யாருன்னா வரதன். இந்த 2 பேரையும் அப்படியே நம்ம கம்பைன் பண்ணி நமக்கு சுவாமியை நல்கிய வரதர் தேசிக வரதராக திகழ்ந்தார் அப்படின்னு வனமாமலை ஜீயர் பரகால ராமானுஜ எம்பார் சுவாமி இதுக்கு நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா பெரியவாளை பற்றி பேசும்போது சாதாரணமாக சொல்லிடக்கூடாது, அவெல்லாம் பண்ணதுனால அவெல்லாம் வந்து அப்படிப்பட்ட இதில் இருந்திருக்க. இந்த சுவாமி வந்து சாதாரணமாக இதெல்லாம் எழுத முடிஞ்சதான்லாம் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் சுவிவேக் குண்டலம் நரசிம்மாச்சாரியார் சுவாமி இதில் வந்து நியாய வேதாந்தம் கற்றுருக்க. சிங்கப்பெருமாள் சுவாமிட்டல் ரகசியங்கள், பகத் விஷயம், ஜெகத்குருது, காதி சுவாமிங்கிற அந்த காலத்தில் இருந்த அவர்கிட்ட வந்து அவரோட யாத்திரை போய் எல்லா விஷயங்களையும் இவர் கற்றுருக்கார். அவ்வளோ பெரிய இது ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை இங்கே வந்து நிலைநாட்டின இந்த மகா வித்வான் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அப்புறம் இதுலேருந்து அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா சென்னைக்கு போய் சம்பிரதாய பிரவச்சனத்திலேயே ஈடுபட்டு ஒரு பெரிய பெரிய சிஷ்ய கோடிகள் எல்லாம் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவாராம். அந்த டேப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அதை சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் தெரியறது, இது தெரியறது. அப்படிப்பட்ட மகான் வந்து எப்படி உரையாற்றுவான், அவெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா, பேசினா அப்படியே தமிழ் வேதம் மாதிரி. அப்படிப்பட்ட அப்படியே ஹாஸ்யமாக இருக்கார். அப்படிப்பட்ட இவர் வந்து பார்க்கிறார் எப்படி மணவாள மாமுனிகள் பெரிய ஜீயர் வருத்தப்பட்டாரோ பெரிய ஜீயர் வருத்தப்பட்டாரோ அதே மாதிரி என்ன வருத்தப்பட்டார்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் எதுக்கு வருத்தப்படுவோம், என் பையன் சொல்கிறத கேட்கல, பொண்ணு சொல்கிறத கேட்கல, இல்லை என் ஆத்துக்காரி சொல்கிறத கேட்கல, என்னுடைய மாமியார் சொல்கிற யாரும் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன். அதை புரிஞ்சுட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அவள் அது மாதிரிலாம் இந்த மாதிரி லோக விஷயத்துலலாம் ஈடுபடுறவா கிடையாது.
அவளுக்கு என்னன்னா எம்பெருமான் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா. அதனால தீட்டு, அது விருத்தி தீட்டா இருக்கலாம், இந்த இதா இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே கடைபிடிப்பாளாம். இப்படி என்னடானா பாதி நாள் நமக்கு வந்து இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து கருத்தை சொல்ல முடியும். ஏன்னா அவள் அதுலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. 10 நாளைக்கு அப்புறம் கேட்டாலும் அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கான். அது மாதிரி அவெல்லாம் இருப்பா. இப்படி இருக்கிறச்ச என்னால முடியலையே, நம்மளுடைய வந்து மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், நம்மளோட வாழ்க்கை சிறிது கலியுகத்துல அப்படின்னு அதான் யோசிச்சுட்டே இருப்பேன். 43 44 வருஷம் வரலையும் ஒண்ணுமே தோண்ட, திடீர்னு ஏதோ ஆரம்பிச்சோம், போயிட்டு இருக்கு 1 வருஷமா தான். எப்ப மாறுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இது மாதிரி ஒரு பாகவத கூட்டத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தா யார் வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கூட இப்படி வச்சுக்கலாம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட அந்த மகான் இது மாதிரி காரியத்துல எப்படி பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகள் வந்து இதை நினைச்சுண்டு சம்சாரத்தை விட்டுட்டு இதை எடுத்துட்டாரோ பீடத்தை, அதே மாதிரி திருநாராயணத்துக்கு போய் ஜீயர் பட்டத்தை சம்பத்குமார் சுவாமி, பரமஹம்ச சம்பத்குமார் ராமானுஜ ஜீயர் அப்படின்னு பட்டத்தை எடுத்துட்டு பாகவத விஷயங்களுடைய காலக்ஷேபத்தை நடத்திண்டே இருந்தார். அப்படியே நடத்திண்டே இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட போய் பிரார்த்திச்சுட்டாலாம், எங்க ஊருக்கு வந்து நாராயண ஜீயராக பட்டத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு வித்தியை இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இவர் வந்து 40வது 1940 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்ப எப்படி அங்க போனா எப்படி பிரார்த்திச்சாலாம் தெரியல, அவளுக்கு எங்க சக்தி இருந்ததுன்னு அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்படி போய் அந்த நாராயண ஜீயரை வந்து திருவரங்கத்துக்கு ஏல பண்ணார். அந்த காலத்துல 40ல் பல லட்சம் ரூபாய் தன்னுடைய வித்வத்தினால கலெக்ஷன் பண்ணி பெருமாளுக்கான எல்லா அவெல்லாம் பெருமாளுக்காக தான் வாங்குவாளே தவிர அவளுக்கான சுகத்துக்காக வாங்கறதுல. இவர் பண்ண இதெல்லாம் சொல்ற ஆழ்வார் திருநகரில வந்து 40 மண்டப தலவரிசை இவர் தான் போட்டிருக்கார். மடப்பள்ளியை ஜீர்ணோத்சவம் பண்ணியிருக்கார். ஆழ்வாருக்கு கிணறு, ஏன்னா கிணறு தான் அந்த காலத்திலாம் வந்து கிணறு ஜலம் தான் ஓகே அப்படிங்கிற விஷ்ணு புராணத்துல. குளம் குட், ஓடுற ஜலத்துல என்ன எடுக்கணும் அதுதான் ஆழ்வார். இங்க இருக்கிற ஆச்சாரிய புருஷாலாம் டெய்லி இந்த காலில் அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய குடத்தை எப்படின்னா தூக்குறதுன்னா பெருமாள் தூக்குறது தான் சத்தியம். அவாத்துல இதே வெயிட்டை தூக்கி பார்க்கணும்னா முடியுமாலாம் தெரியாது. ஏன்னா அதை வந்து ஆச்சாரியா பீடா வந்து அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாத விஷயமா அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இது தெரியாம இதெல்லாம் படிக்காம எதையோ போய் நம்ம ஆத்துல மாத்திடும். யாராவது வந்து அப்படி இருக்கான்னா அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிடும். அது எவ்வளவு பெரிய பாகவத அபச்சாரம்னு யோசிக்கிறது. நம்ம அவளை மாதிரி மாறணும், அதுக்கு மாறாவ அவளை நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடும். இதெல்லாம் பேசுறதுக்கு அடியனுக்கு யோகியதை கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம ஆழ்வாருக்கு இப்போதும் சேவை சாதிக்கும்படியான கமல ஞான முத்ராஹஸ்தம் அப்படிங்கிறத வந்து ஆழ்வாருக்கு சமர்ப்பிச்சிருக்க. அதே மாதிரி எங்க ஊர் கார்பங்காலில் இன்னைக்கும் திருவாழ்மொழி மண்டபம் ராப்பத்து மண்டபம் கட்டுறதும் சுவாமி. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து தாயார் சன்னதிக்கு எதிராக 24 கல் மண்டபம் இருக்கும், அதை கட்டினது இந்த சுவாமி தான். எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இப்ப பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அத்தனையும் பண்ணியிருக்காரு. திருவரங்கரத்துல வந்து கண்ணாடி அறை நம்ம எல்லாம் சேவிக்கிறோமே, இந்த கண்ணாடி அறையை பண்ணது சுவாமி தான். ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு இருக்கிற கமலஹஸ்தங்கள் அதையும் அவர் தான் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்க பிரணவாகார விமானத்திலே கீழ்ப்பாக்கத்திலே 10 அடி, 1 அடி 2 அடியில் 10 அடிக்கு வந்து பரவாசு தேவர் உட்பட பொன்வேந்து விமர்சையா சம்பரோட்சணையும் பண்ணியிருக்காருங்கிற. இதெல்லாம் அந்த பிரமாணம் வச்சிருக்கேன், புக்கெல்லாம் யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாதுங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பயந்து தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இவாளுடைய சிஷ்ய கூடி நிறைய பேர், கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமி, திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாள் சீனிவாசாச்சாரிய சுவாமி, இது மாதிரி பூர்வாச்சாரிய, அது வந்து ஸ்ரீரங்க ராமானுஜாச்சாரிய சுவாமி, வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, இவரோட கிருஷ்ணன் சுவாமியோட அப்பா, இவெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் இவர்கிட்ட வந்து கத்துண்டு போன ஒரு பெரிய ஒரு சிஷ்ய பரம்பரை. அவர் வந்து 2 வருஷம் தான் ஸ்ரீரங்கத்துல இருந்தார், இத்தனையும் செஞ்சிருக்கார். பெருமாள் அதுக்கு மேல ஏன் ஏத்துக்கலைங்கிறது அவருடைய சங்கல்பம். இதெல்லாம் ஏன்னா அவருக்கு அது தோணதுனாலதான் துறவரமே மேற்கொண்டிருக்கார்.
அவளுக்கு அர்த்தம் புரியும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்னைக்கு இருக்கும், அதுக்குள்ள நம்ம கைங்கரியம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு. ஏன்னா அவருடைய துவாதச நாமத்தை தான் ராமாயணத்தை, அப்படின்னா எவ்வளவு கருணை இருந்தா அந்த ராமாயணங்கிற ஒரு சாரத்தை பிழிஞ்சு அதுல 12 திருநாமத்தையும் சேர்த்து நம்மளுக்கு இந்த துவாதச நாமத்தை கொடுத்து ராமாயணத்தையும் படிக்க வச்சு. உடனே கேட்பான், ஏன் பாகவதம் கொண்டு ஒரு வார்த்தை அதையும் கொண்டு வந்துட்டார், இன்னைக்கு பார்க்க போறோம் கடைசியா அதையும் கொண்டு வந்துடுற. ஏன்னா அவளா சாதாரண ஒரு ஆச்சாரிய புருஷா கிடையாது. அவளுக்கு எம்பெருமானே அப்படியே ஏடின்றுவார் அவர் மனசுக்குள்ள எல்லாத்திலையும். எப்படி இந்த ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும் பரபக்தி பரஞானம் பரமபக்தி அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அந்த பக்தியில அப்படியே தெளிச்சு 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 அதனால தானே இவர் பராங்குச நாயகியாகவும் பரகால நாயகியாகவும் இவர் 2 பேரும் மாறுறா. நம்மாழ்வார் பராங்குச நாயகியா மாறுற, திருமங்கை மன்னன் பரகுல இதுவா மாறுறார். ஏன் மாறினார்னா அந்த பெண் பாவம், அந்த பெண்ணுக்கான உயர்வு பாவம் வந்தாதான் அந்த ஒரு இறக்கம் வரும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கணும். இதை தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம். ராமதாசரதே ஸ்ரீமன் பரத பிரிய சத்ருகன் சுக்ரீவ மித்ர லங்காக்னே ராஜன் திவ்ய நமோஸ்துதே ஸ்ரீமன் வரத தேவவை துவம் பிரம்மாத்வை பிரார்த்திதோ திவி அவதீர்ணோ தசரதா லோகத்ராணாய கேசவான் அப்படின்னு 2வதையும் பார்த்தோம் நேதிக்கு. பிதுர்மதே ஸ்திதா ராமா சானுஜம் கௌஷிகம் கதகா ததத்வரம் மரசத்வம் நாராயண ரிபோர்வதாத். நாராயண சப்தம் வந்துடுது 3வது இதுல. ஜனகஸ்ய மகே பங்க்வா துராரோபம் வரைந்தனுகு சகதன்மசரிம் சீதாம் பிராப்தஸ்வம் மாதவஸ்ரீயம் அப்படின்னு மாதவங்கிற திருநாமமும் இந்த இடத்துல வந்துடுது. இதையும் நேதிக்கே பார்த்துட்டோம். கைகேய்யா பிரியபர்த்துஸ்வம் விதுர்வசன கௌரவா அபிஷேகம் ஜி கோவிந்தா தெக்தா பிராப்தம் பிராப்தோ வனம் முதா அப்படின்னு கோவிந்தா. நான் இதுக்கு தான் பார்த்தோம். ஏன்னா கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாந்தரம் சம்மானம் அப்படிங்கிறச்ச பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்டா. ஆனால் இது என்ன இவ்வளோ லேட்டாக சொன்னேன்னு ஆண்டாள்கிட்ட கேட்குறாங்க. கோவிந்தாங்கிற நாமத்தை முதல்ல வர வேண்டாமா, ஏண்டா பெரிய பெரிய நாமத்தெல்லாம் சொல்லி பயமுடுத்துறியே அப்படின்னு கேட்டான். கைகேய்யா பிரியபர்த்துஸ்வம் விதுர்வசன கௌரவ அபிஷேகம் ஜி கோவிந்தா தெக்த்வா பிராப்தோ வனம் முதாம் குகம் கிருதார்த்தம் குர்வம்சம் சித்ரகோடம் கதோகிரி பாதுகே பரதாயாதகா விஷ்ணோ சர்வாபிரட்சகே. விஷ்ணுவோடைய நாமம் விராதஸ்ய கராதீனாம் தமசாமிவ பாணமா சேதாகிருத்ரவஸ்யாதி விவாசி மதுசூதனா. மதுசூதனனுடைய நாமம் சுக்ரீவேண கிருபாவத்யை சீதாயே பிரசித கவிஹி திரிவிக்ரமாத்யம் வகிருதே லங்கிதம் துவமிவாத்வரே அப்படின்னு திருவிக்ரம அவதாரத்தையும் சொல்லிடுற. லங்காம் விசித்ய ஹனுமன் त्वद्रूपा வாமனாகிலா சீதாம் திருட்வா சதாம் தேவீம் ஜகாத சதவ பிரியம் அப்படின்னு வாமன அவதாரத்தையும் சொல்லிடுற. பிரபன்னா இதுதான் இதுலேருந்து நம்ம பார்க்கணும். ஒரு 2-3 ஸ்லோகம் பார்த்துட்டு நம்ம திருப்பி பழைய கதைக்கு போயிடலாம். பிரபன்னா பயதாயித்வம் ராவணாதீன் நிகத்யசா அபிஷிக்த சீதத்வம் சீதராத்தோ மகீமிமாம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றா, சீதரனே உண்மை சரணம் பற்றிய விபீஷனுக்கு அபயம் தந்து விரோதிகளான ராவணாதி அரக்கர்களை அழித்து உலக பரப்படங்களையும் பெற்று சீதா பிராட்டியுடன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டீர். முடிச்சிட்டேன் சுந்தரகாண்டமே. சீதரன்னா என்ன அர்த்தம்னா பிராட்டியோடு கூடியவன் அப்படிங்கிறது தான் அந்த சீதரங்கிற சப்தம். அதை எங்க போட்டிருக்காரு பாருங்க கரெக்டா. ராவணன் பிரித்து வைத்த சீதையுடன் கூடினபடியையும், அது மட்டுமா அவன் சீதையோட என்னைக்கு பிரிஞ்சிருக்கான் அதுனா அடுத்தது சொல்ற. அதுதான் இந்த இடத்துல எழுந்திருந்த ராஜ்யஸ்ரீயை பெற்றுக் கொடுத்திருக்கார். யாருக்கு? விபீஷணன். விபீஷண ஆழ்வாருக்கு
அதனால சீதர சப்தார்த்தம் ரொம்ப பொருந்துறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்ற. எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியம். விபீஷண ஆழ்வார் அதாவது எல்லாரும் விபீஷணன் அப்படி இப்படின்லாம் பல இடத்துல பல பேரை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் விபீஷணரை மட்டும் விபீஷண ஆழ்வார் அப்படின்பார். ஏன்னா ஆழ்வாருக்கு இருந்த நிலை எப்படி இருக்கணுங்கிறத அப்பயே அவர் விபீஷண ஆழ்வார் செஞ்சு காமிச்சாராம். என்னத்துக்குன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம், கவலைப்படாது, ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சுபமே வந்துடுச்சு. அப்படிப்பட்ட விபீஷணன் சரணாகதி தான் ரொம்ப பெரிய விஷயம். 6 சரணாகதியுடைய இது சொல்கிறா, அதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த விபீஷணன் சரணம்னு வரச்சும்போது ராமன் சுக்ரீவனை பார்க்குறானா. அதான் அங்கே இருக்கிற ஒரு ராஜாக்கே இருக்கிற ஒரு இது. சுக்ரீவன் இவனை மட்டும் அழைச்சிக்காத அப்படின்னு. அடுத்தது ஆஞ்சநேயரை பார்க்குறான். அப்பயே சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்சிட்டா, இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பூரா விபீஷண ஆழ்வார். எப்போ அங்கேயே மங்களம் உண்டாயிடுது. ஏன் இதை யோசிக்கணும். ஏன் ஆஞ்சநேயருக்கு சீதா பிராட்டியோட கடாட்சம் இல்லாம எப்படி சீதா பிராட்டியை பார்க்க முடிஞ்சது? ராமரோட கடாட்சம் கிடைச்சது, ஏன்னா சீதா பிராட்டி பிரிஞ்சிடறா. அப்படிங்கிறச்ச எப்பரா கடாட்சம்னா இவன் தான் என்னை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒன்று யாராவது கோச்சுக்க போறான். இவர் தான் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அந்த நகையெல்லாம் நினைச்சு பாருங்க. ராவணனுக்கு நிஜமாவே சீதை விரும்பலைன்னா இதெல்லாம் நடக்க முடியுமா நினைச்சு பாருங்க. அவ அந்த நேரத்திலேயே எல்லா நகையும் கழட்டி தான் துணியை கிழிச்சு எவ்வளவு பாருங்க. இதெல்லாம் நமக்காக நாடகம்தான். ராவணனோட போறா அப்படிங்கிறது அவனுடைய சக்தி இந்த இடத்துலயே காட்டுறா அப்படின்னு அதை கட்டி அப்படியே எடுத்துட்டே வரா. ஜடாயு மரணிச்சுட்டார், அதனால ஜடாயுவை நம்ம இனிமேல் சொல்லி யூஸ் இல்லை, ஏன்னா வைகுந்தம் பிராப்தி கொடுக்க போறார் நம்ம பெருமாள் அப்படின்னு கண் பார்வையினால கொடுத்துருங்கோ புருஷகாரத்துவம் மொழியும் அப்படின்னு ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்குற. யாரு? ராமன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ கொடுத்துட்றா, ஆர்டர் போட்டுறா ராமருக்கு. உடனே கோவம் வரும், எங்க சீதை ராமருக்கு ஆர்டர் போடுவான். இல்லைன்னா நம்மளாம் எப்ப கரையிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா பெருமாளுக்கு இருவட்ட கண்கள்ன்றார் ஆழ்வார். அப்படிங்கிறச்ச அவன் ஒரு சைடு தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் இல்லையோ, அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானே, இவனை எப்படி நான் ரட்சிக்கிறது அப்படின்னு தாயாரை தான் பார்ப்பான். பெருமாள் உடனே தாயார் சொல்லுவாராம், 2 பேருக்குள்ள உரையாடல் அப்ப நடக்குமா. அப்ப தாயார் சொல்லுவாராம், சரணாகத ரட்சகன்னா என்ன, எப்படி இந்த காக்காசுரனுக்கு கேட்டாரோ அதுக்காக நான் யூஸ் பண்ண மாதிரி அவன் இவெல்லாம் சீதாதேவி யூஸ் பண்ண மாட்டான். நாம வச்சுக்கணும், அதுக்கு சமிக்கணும். அது நேற்றுக்கு வந்துடுது. அது ஆஞ்சநேயரே எங்கள் ஆற்றுல சொன்னார், இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த பாவம் என்கிட்ட கேட்கும் பொழுது, ஏன்னா அவள் பேர் சொல்லலாம் விரும்ப மாட்டான், அதனால அவள் பேரை சொல்ல. முதல்ல வந்தா அவன் இவன் பேசுறீங்களே அப்படின்னா, அப்போ ஆர்கியூ பண்ண. அடுத்த வார்த்தை, எங்க சீதா தேவி ராமனை அவன்னு சொல்லியிருப்பாளா அப்படின்னு. எவ்வளோ பெரிய பாவம். நேற்று நைட்டு பூரா அதுதான் இருந்தது. எவ்வளவு பெரிய அபச்சாரம் நான் பண்ணிட்டேன். சீதா தேவிட்ட பண்ண அபச்சாரம் இல்லை, என்ன நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவன் மன்னிச்சுடுவா, ஆனா பாகவத சங்கீதையில அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அபச்சாரம் இது பாகவத சபையில தான் திருப்பி கேட்கணுங்கிறதுனால மன்னிச்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாவம் அப்படியே மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இதை முடிவு பண்ணி ராமனுக்கு அப்படியே மனசால சொல்லிடுறா. சொல்லிட்டே வரும் பொழுது ராமனுக்கு அடுத்த ஹிண்ட் கொடுக்குறா. அந்த நகையை கட்டி இந்த நேரத்திலே அவளால் எப்படி கட்ட முடியுது? சாதாரண பொண்ணுன்னா கட்ட முடியுமா? அதை தான் நான் என்னைக்கு யோசிப்பேன். ராவணன் அவளை அழைச்சிட்டு போகணுன்னா அவளோட கடாட்சம் இருக்கணும். அதுக்கு அவன் பிராப்தி ஆயிருக்கான். அது என்ன தர்மமோ இதுவோ, அவன் தூக்கின்னு போன விதம் என்ன, அவனுடைய எண்ணம் என்னன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவனுடைய கடாட்சம் இல்லைன்னா அவளை தொட முடியாது. இதுல பிரமாணம் என்ன சாதாரண விஷயம் இல்லை. ராமரெல்லாம் ஈஸியா ஆச்சுன்னு வந்துடலாம். அவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படிங்கிறதுக்கு ராமரான ஒரு சொல் தான். நாம வச்சுக்கோ, உடனே யாராவது கோச்சின்னு போறான். எங்க ராமன் ஒரு சொல் தான். அதுல அதுக்காக தான் நான் நடத்தி காட்டுறான். கிருஷ்ண இது வந்துருது எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நகைய கட்டி இவன் மேல அப்படியே கீழே போடுறா. அது எங்க வருதுன்னா ஆஞ்சநேய மகாமூர்த்தி கையில தான் வருது.
அதை பார்த்துட்டு தான் இங்க பிரமாணம் வந்து இவ சீதை. ஏன்னா ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறார் ஆஞ்சநேயர். என்ன பண்றான்னா, ராவணனுடைய மனைவியை பார்த்து இவ தான் சீதா தேவி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த குரங்குகளுக்கே உள்ள சுபாவம் என்ன, உடனே கோச்சுக்க கூடாது, இதெல்லாம் வால்மீகி தான் சொல்லியிருக்காரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. குரங்குகளுக்கே உள்ள சுபாவம்ட்டு அந்த வாழை தூக்கி அப்படி முத்தம் கொடுத்துட்றாரு. ஒரு ஆட்டம் அப்படியே ஆடிடுறாரு. ஐயோ சீதாதேவி பார்த்துட்டேன். பார்த்தோன்னா அவருக்கு வருது, சீதாதேவி இப்படி தூங்கிட்டு இருப்பாளா அப்படின்னு ஞாபகம் வருது. முதல் இது அப்படி தூங்கிட்டு இருக்க மாட்டா, இங்க சீதாதேவி கிடையாது. அச்சுச்சோ பாகவதாபச்சாரம், இப்ப நான் பண்ண மாதிரி அவரும் யோசிக்கிறார். அச்சுச்சோ பாகவதாச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா, கற்பினுக்கு இனியவள் எப்படி சீதை இருந்தாலோ அதே மாதிரிதான் ராவணனுடைய மனைவியும் இருந்தாள் அப்படிங்கிறத பார்க்கணும். ராவணன் வந்து எக்கச்சக்க மனைவின்னு நம்ம பார்த்துருக்கோம். தசரதருக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான். தசரதத்துக்கு அபிஷியலா தெரியும், அன்அபிஷியலா தெரியாதுங்கிறதா சொல்றா எல்லாரும். எனக்கு தெரியாது, தப்பா இருந்ததுன்னா பாகவதாபச்சாரம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுல வந்து வால்மீகி சொல்றார் ஒரு வாக்கியத்துல, ராவணன் வந்து சில பேரை வந்து தானா விரும்பி வந்தா, சில பேரை வென்று அழைச்சிட்டு வந்தான். ஆனா வந்த பிறகு யாருமே ராவணனை விரும்பாமல் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றான். எங்க வந்துருதுன்னா, விரும்பாத ஒரு பெண்ணை சீதையை தொட்டதுனால அவன் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த அத்தனை, நாம் சொல்லல, வரப்போறது ஆஞ்சநேயர் சொல்றார், அத்தனையும் எப்படி வந்து நம்ம சொல்றோம், திடீர்னு வருது, நம்ம வந்து தப்பா சேர்த்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வரும் ஏதோ ஒரு காரணத்துல, எப்படி சொத்து போச்சுன்னே தெரியாது. ஆனா சொத்தே இருக்காது, நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து இங்க ஆஞ்சநேயரே தான் சரணம் அடைஞ்சுட்டே இருப்போம். அந்த நேரத்துல யாரெல்லாம் உதவி செய்யறானே தெரியும். இதுதான் நம்ம பார்க்கணும். டாக்டரே என்ன செய்வார், 20 லட்சம் வாங்குற இடத்துல ஒரு 5 லட்சம் நான் கன்செஷன் தரேன் அப்படின்பா. இது எல்லாம் நடக்கும். ஏன்னா 10வது இது பார்த்தோம், சீதரன் வந்து அடுத்தது பாரதந்திரிய. எதுக்காக இதை முடிச்சிடறேன், அப்படி அந்த இடத்துலயே கடாட்சம் பண்ணிடுறா ஆஞ்சநேயருக்கு. அதனாலதான் சீதையை பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் லோக மாதாவை பார்க்கறதுங்கிறது அவளுக்கு இது கிடையாது. நம்மளாம் எவ்வளவு கொடுப்பின இந்த கலியுகத்துல இருந்தா, திடீர்னு நினைக்கிறோம் உள்ள போறோம், இந்த மகாலட்சுமியை இங்க பார்த்துடுறோம், எவ்வளவு ஈஸியா பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்துடுறோம் அப்படிங்கிறதுனா எவ்வளவு கொடுப்பின இருக்கணும். அவருக்கு எவ்வளவு சௌலபியம் சௌசல்யம்னா, அப்பா அச்சாவதாரம் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல போய் பார்க்கணும்னா. நமக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு என்ன தேவையோ அப்பப்ப அப்படி இப்படி மாத்திக்கிறோம். பாரதந்திரிய பிரகாசாய त्वद्विघ्नाभिजानकी गंगायां ना जगत प्राणान ऋषिकेशादव प्रिया. ऋषिकेशனே ஸ்ரீராமா, ரிஷிகேஷன் போட்டோன்னு இந்த இடத்துல ஸ்ரீராமா அப்படின்னு அவர் போடணும்னு தோணிதான். உனது பேரன்புக்கு பாத்திரமான சீதா பிராட்டி உன்னை விட்டு பிரிந்த போதும், இது ரொம்ப முக்கியம், தனது பாரதந்திரியத்தை பிரகாசப்படுத்தும் பொருட்டு கங்கையிலே மூழ்கி தன் உயிரை விடவில்லை. யோசிச்சு பாருங்க, பிரியரா. ஏன்னா ஒரு நகையை எடுத்து போடுற லெவலுக்கு அவளுக்கு சக்தி இருக்குன்னா, என் ஆத்துக்கார விட்டு பிரிஞ்சுட்டேன்னு அப்படின்னு போய் கங்கையில, ஏன்னா பிராண அபாயம் வரலையும் தான் வரும். இந்த சீதையை வந்து நம்ம அப்படியே உணர்ச்சி வசப்பட்டோம்னா ராவணனை வந்து நம்ம வில்லனா தான் பார்ப்போம். அப்படிலாம் இல்லை. ஏன்னா தப்பு செய்யாதவா யாருமே கிடையாது இந்த லோகத்துல, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவா தப்பு பண்ணிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா, அவன் எப்படிப்பட்ட வரபலன் முக்கியவன்கிறது ஆஞ்சநேய மகாமூர்த்தி சொல்ற. கங்கையில் மூழ்கி தன் உயிரை விடவில்லை ரிஷிகேஷா. ரிஷிகேஷாங்கிற சப்தம் என்னன்னா, எல்லாருடைய இந்திரியங்களையும் தனதீனமாக உள்ளவன், எல்லாத்தையும் அவனோட சொத்து. நமக்கு இயற்கையான உறவு யாருன்னா எம்பெருமான். பிராட்டி உமது விஷயத்தில் தனது பாரதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்காக, பெருமாளை ஒசத்தணுங்கிறதுக்காக லோக அபவாதம் அதை ஏத்துன்னு இருக்கா. உண்மை பிரியறதுங்கிறத 2வது இதையும். ஏன்னா லட்சுமணனை ஏன் திட்டினா பாகவதாபச்சாரம், யோசிச்சு பாருங்க. இவனுடைய இது என்னத்துக்காக நம்ம வந்தோமோ, தேவாதி தேவர்கள்லாம் பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாரும் வந்து திருப்பார்கடலை வந்து பெருமாள்கிட்ட வேண்டிட்டு இவ்வளோ அநியாயம் பண்றான் இந்த ராவணன், இவனை வந்து நீர் தான் வந்து நீர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆழ்வார். அவனை வந்து வீழ்த்தணும்னா உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா நாங்க எல்லா வரபலத்தையும் கொடுத்துட்டோம்,
ரட்சிக்க வேண்டியவன் நீந்தான், நாங்க தெரியாம கொடுத்துட்டோம், அவன் இப்படி படுத்துறானே அப்படின்னு இருந்தா அதை வந்து செயல்படுத்தணுங்கிறதுக்காக இவ கட்டுப்படுறான். புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ராவணன் வந்து இவ்வளவு வரபலம் பெற்றதுனாலதான் அவளே ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒண்ணு, அது ஒரு காரணம் இருக்கு. அதாவது உண்மை பிரிதல்னு ரெண்டு துக்கத்திலையும், ஏன்னா பெரிய துக்கம் என்னன்னா பெருமாளை பிரியது. அதான் அன்னைக்கு நேற்றுக்கு சொன்னா அபயவரத ஆஞ்சநேயரை நான் பார்க்கலன்னா அப்படிங்கிற ஒரு பாவம் நமக்கு இருக்கு பாருங்க. காலைல வந்தோன்னா அவரை பார்த்துடணும் அப்படின்னு அந்த மாமி அன்னைக்கு காலைல ஓடி வரும்பொழுது அங்கே இருக்கிற பாவம். இங்கே இருக்கிற 2 குழந்தை சொன்னது, அங்கிள் இன்னைக்கு கதை சொல்லுவீங்களா அப்படின்னு. ஏண்டா நான் சொல்லுவேண்டா அப்படின்னா. என்ன கதை சொல்லுவீங்க அப்படின்னு. அடுத்த கதை என்ன கதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டது. தெரியலடா, அதுக்கு தான்டா ஆஞ்சநேயரை பார்க்க போயிருக்கேன், ராமரை பார்க்க போகிறேன், சில பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியிருக்கு, இன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல் ஒரு கதையை கொண்டு வந்து இதில் சம்மந்தப்படுத்தணும்னா அவனால் மட்டும்தானா முடியும், வாக்கின் செல்வன் அவன் தான்டா, அது கொண்டு வரணும்னா அவனை வாங்கினா என் மனசில் ஓடின்னு இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணுறாரு அவர் காலைல. ஏன்னா இத்தனை நாளாக அந்த குழந்தை பேசலை, இன்றைக்கி அந்த அதனால தான் குழந்தைய திட்டக்கூடாது, ஏன்னா அவெல்லாம் தெய்வ ரூபம். நமக்கு வந்து மனசில் வந்து எல்லாம் இருக்கும், எல்லாம் ஓடும், எல்லா விருப்பு வெறுப்பு எல்லாம் ஓடும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே இல்லாத கல்விஷம். அதுக்கு தானே கிருஷ்ணன்னா நம்ம வந்து எப்படி கொண்டாடுறோம். கராரவிந்தே நவதாரவிந்தம் முகாரவிந்தே நிவேசியந்தம் படசிய பத்திரச படேசியானம் பாலம் முகுந்தம் அப்படின்னு அந்த முகுந்தாஷ்டகம் நினைக்கிறேன். மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லோகம் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, அப்படின்னு 2 துக்கத்திலையும் பிராணனை மாய்த்து கொள்ளவில்லை. தன் உடல் உயிர் கரணங்கள் யாவும் பெருமாளோட சொத்து. இதுல ஒரு பெரிய விஷயத்த காட்டுறார். ஏன் சொத்துன்னா நான் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், பெருமாளோட சொத்து இருக்கும்போது நான் என்னத்தை பண்ண முடியும், அவன் தான் செய்யணும் எதா இருந்தாலும் அப்படிங்கிற அந்த உறுதி சீதை நமக்கு நடத்தி காட்டுறது. ஏன்னா கலியுகத்துல நம்ம எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எங்க போனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக ஒரு சாதாரண மனுஷனை போய் கடவுள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாவம். நம்ம சொல்லுவோம், நமக்கே ஒருத்தர் ஃபேவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், காடஸ் அப்படின்றோம். எப்படி வரணும், அது எப்படி வார்த்தையில் வரும்? காடஸுக்கான கேரக்டர்ல ஒரு இது கூட கிடையாது. ஏன்னா கர்மாவிதனமாக நீங்க வந்து ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தனுக்கு கை கட்டி கால் கட்டி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கை கட்ட வேண்டியும் கால் கட்ட வேண்டியும் யாருக்குன்னா அந்த எம்பெருமானுக்கு அப்படிங்கிறத தானே இந்த தாயார் நடத்தி காட்டுறார். அதனாலதான் நமக்கு பெரிய துக்கம்லாம் வருது. அதனாலதான் இந்த ரிஷிகேஷா, ஏன்னா எல்லா இந்திரியங்களும் என்னது கிடையாது, எல்லாம் அவனோட சொத்து அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படின்னா எது போனாலும் நமக்கு கவலைப்பட மாட்டான். உடனே என்ன கேட்காதீங்க, நானும் உங்களை மாதிரி அகப்பட்டேன். இன்னைக்கு ஒரு சும்மா அங்க உட்கார்ந்த வேலை இங்க உட்கார வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா அது மாதிரி நம்ம வாழ ட்ரை பண்ணணுங்கிறதுக்கு தான். கலியுகத்தில் அவளுக்கு இது கிடையாது, ஏத்தம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனாலும் இவ்வளோ பெரிய மகான்லாம் பார்த்தோம்னா அவெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கான். வேதம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமாவதாரத்தில் நிற்க மட்டும் இல்லை, ஆச்சாரிய புருஷன் இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு இந்த பணமோ இதுவோ பொருட்டே கிடையாது, அதுதான் முக்கியம். பிரம்மாதீனாம் சர்வேஷாம் பஷ்யதாம் ஜானகீதவா பிரகாஷ்யானன்யசேஷத்வம் பத்மநாபாபுவம் கதா. பத்மநாபனுடைய சப்தத்தை இந்த இடத்துல எழுதினா உங்களது பிரிய மகிழ்ச்சியான ஜானகி பிரம்மாதி தேவர்கள் யாவரும் பார்த்து கொண்டிருக்க தனது அனன்யார்க சேஷத்தை வெளியிட்டும் பொருட்டு இந்த இடத்துல தன்னுடைய சக்தியை காட்டுறா. சீதை பூமிக்குள் புகுந்து மறைந்தாள். அப்படின்னா என்னடானா பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பூமிக்குள்ள மறைஞ்சான். அதை பார்த்துக்கணும். உடனே இந்த இடத்துல கேட்கணும், அங்க ஏண்டா இது பண்ணா, யார்கிட்ட போறா? அம்மாட்ட திருப்பி போறா. அவ யார் மூலமும் பிறக்கலையே, எப்படி வந்தாலோ அப்படியே போறா, அவ்வளவுதான். அப்படிங்கிறத பூமிக்குள்ளே பிராட்டி வந்து அப்படியே போறா. இதுல வந்து 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நம்ம பாத்திரம் வந்து ஜடாயுடைய மரணத்தை சொல்லிருக்கோம். அப்போ முதல் பிரிவு ஏற்படுறது. அடுத்த பிரிவு 11வது ஸ்லோகத்துல இப்பதான் பார்த்தோம் ரிஷிகேஷா அப்படின்னு. ஏன்னா பிரியரா லோக அபவாதம் வந்து ராமனுக்கு வரக்கூடாதுங்கிறது, ஏன்னா ஒரு வண்ணான் மூலமா வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேரத்திலையும் தன்னுடைய நாயகன், ஏன்னா அப்பயே பார்த்தோம் ஒரு நாடு வாழணும்னா ஒரு நகரம் கிராமம் அப்படியே வந்தோம், ஒருத்தர் உடலான்னு அந்த காக்காசுரன் கதையில பண்ணோம். அப்படின்னா ஏன் பெருமாள் யாரு சாதாரண வகைப்பட்டவன் இல்லை, அவன் வந்து தேவர்க்கெல்லாம் தேவாவோவாக இருக்கிறவன்.
அப்படிப்பட்டவன் எனக்கு வந்திருக்கான்னா அது எனக்கு வந்து எவ்வளவு கொடுப்பின, இந்த பாவம் எல்லாருக்கும் வரணும். அப்படிங்கிறச்ச என்ன அவனை விட்டு நான் என்ன மனசாலையா பிரிய போறேன், அதனால நான் போறேன்டா. எனக்கு காட்டு பிடிக்குமே, ஏன்னா ராமனுக்கு காடு பிடிக்கும், அதனால தானே அன்னைக்கு போய் ரிஷிகள் எல்லாம் பண்ணான், அவனுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிச்சதுன்னு அங்கே போற பெருமாள் தான் எப்பொழுதும் நம்ம காட்டுவார்னு. இப்படியே ஒரு நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த சம்சாரத்தெல்லாம் வயப்பட்டோம்னா, என்னது பிரெக்னென்டான லேடியை கொண்டு போய் விடுவாளா அப்படின்னா, அவன் தானே ரட்சகன். அங்கே வால்மீகி அழைச்சிட்டு வந்து அண்ணாமுறை ஆக்கி அத்தனை லவகுசாவை வச்சு ராமாயணத்தை பாட வச்சு நமக்கெல்லாம் இங்கே பேச வச்சிருக்கானே, இவ்வளவும் பண்றானா ஒரு துக்கத்தை ஒருத்தர் அனுபவிச்சாதான் பல இன்பங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கான பிரமாணம் தான் இது. இந்த 11வது ஸ்லோகத்தில் 2வது பிரிவு, 12வது ஸ்லோகத்தில் 3வது பிரிவு, 3 பிரிவும் சீதை ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்றதை விட ராமபிரானுடைய ஆங்கையினாலையும் அவ வந்து இந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்தார்னா நம்ம சொல்லி சின்னதா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் கலியுகம் வரலையும் உய்வதற்கு. லாஸ்ட்ல கேட்கிறார் ஆஞ்சநேயன்ட்ட, ராமநாமம் வந்து கலியுகத்தில் அப்படியே தேஞ்சுட்டே வருமே அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், கடைசியா விபீஷன் ஆழ்வார் இருப்பார் இல்லையோ, அவர் ராமநாமத்தை சொல்லுவார் எப்படியும், அதை நான் கேட்டுட்டு இருப்பேன்டா ராமா அப்படின்னு ஆஞ்சநேயர் மகாமூர்த்தி சொல்றார். வாக்கின் செல்வன் அது ஒரு இடத்துல வருது, எங்க வருதுன்னு தெரியல, திடீர்னு ஞாபகம் வந்தது சொல்லிட்டேன். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, எல்லா உலகங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தமான பிரம்மனையே தனது நாபின்லேந்து படைச்சவன் என்பது. நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு. இவெல்லாம் எதுக்குடானா, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சங்கரனுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறார். ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, அவன் 14 லோகமும் இருக்கிறச்ச தானே பண்ண முடியுமானா அதுக்கும் அவனால பண்ண முடியும். ஆனா நம்ம எப்படி ஒரு சிஸ்டத்தை எல்லாமே நம்மது நம்ம எது பார்த்தோம்னா நம்ம தான் கிளீன் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே பண்ணோம். அப்படியே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட், நாங்கள் சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை வந்து நடத்தி காட்டுறான் ஜெகத் ரட்சகனாக. இந்த இடத்துல அப்படி இருக்கணும். அவன் தான் ஜெகத் சுவாமி, யாவையும் தனது சொத்தாய் தனக்கு ஆட்பட்டவராய். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஏத்தம் அவருக்கு. உடையவர் என்பதை எந்த திருநாமம் காட்டும்? பத்மநாபா. எல்லாம் அவனோட சொத்து அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிற இந்த மைக்கு என் சொத்து, இது என் சொத்து அப்படின்னு. நான் கேள்வி கேட்ட குழந்தை அந்த கொஞ்சம் நீ கதை நான் என்ன சொல்றேன்னா, வெரி குட். அப்படிப்பட்ட பத்மநாபனுடைய திருநாமம் காட்டுகிறது, வேறொருவருக்கும் தகுதி என்று அவனுக்கே சொத்தாய் ஆட்பட்டவள் அப்படிங்கிறத அந்த பிராட்டி நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கெல்லாம் இதை தோணணும், எல்லாம் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறது நம்ம மனசுல வரணுங்கிறதுக்காக இந்த 3ஐயும் நடத்தி காட்டினாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ற. அடுத்தது 13வது ஸ்லோகம். இன்னும் 2 ஸ்லோகம் தான் இருக்கு, 13ஓட முடிச்சுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சு முடிச்சிடலாம். மணி மாமிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அப்போ பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா அதான் நேற்றுக்கே வாட்ச் டான் டைமர் பார்த்தோம், அதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வர வந்து. தொம் சிராத் பரிபால்யாத சாகேதம் தச்சராசரேகி பிரமாத்திய பிஷ்டுதே பிராப்தகா நாகம் தாமோதரஸ்வகம் அப்படின்னு தாமோதர சப்தத்தையும் வச்சு முடிச்சிடறார். 12 கேசவாதி நாமங்களையும் இந்த இடத்துல முடிச்சிடறார். பிரம்மாதி தேவர்களால் துதிக்கப்பட்ட தேவரே, மிக நீண்ட காலம் அயோத்தியில் மன்னனாக அரசாண்டு புல்லெரும்பாதி ஒன்றின்றியே சராசரங்களை எல்லாம் வைகுந்தத்திலே ஏற்றி என்கிறபடியாலே யாவரையும் யாவற்றையும் தன்னுடன் அழைத்து கொண்டு பரமபதம் எழுந்தருளியதை சொல்லி ஸ்ரீ ராமாயண கதையை முடித்தார் அப்படின்னு. இதுல வந்து என்னடா அது ஒரு வார்த்தையை இவன் சொன்னானே, கிருஷ்ணாவதாரம் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை சொல்லவே இல்லையா, ஆனால் கதை முடிஞ்சிருத்துன்னு இவன் மாட்டுக்கு சொல்றானே அப்படின்னு யோசிக்கலாம். இந்த இடத்துல தாமோதர சப்தம் அப்படின்னா யசோதையை அந்த தாம்பு கயிறுனால, சரி கண்ணனை யசோதை வந்து சில சமயம் பாவம் வரும்போது சில இதெல்லாம் விட்டு போயிடுது. அப்படிங்கிறச்ச வந்து யசோதை வந்து கண்ணனை வந்து அப்படியே வந்து கட்டுறா. கண்ணனை கட்டும் பொழுது நேற்றுக்கே இதை பார்த்தோம் இந்த பாவத்தை.
அப்படி கட்டும் பொழுது கண்ணன் என்ன பண்ணுறான், அப்போ கண்ணனுக்கு வந்து முதல்ல தோன்றதான், நான் தான் உலகத்தையே ஆள்றவனே, என்ன கட்டுறியா நீ கட்டு அப்படின்னு அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கு. அது வரலையும் அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காளா, திருட்டு பயலே அப்படின்றான். ஏன்டா இப்படி பண்ணிகிட்டே இருக்க, என்ன ஏன்டா படுத்துற அப்படின்னா, ஆமாம் ஆமாம் இந்த நாமம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குப்தியா அந்த கயிறு கட்ட முடியலாம். இது யாராவது கோச்சுப்பா, நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்ன திருட்டு இல்லை, நான் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம அந்த பாவத்தை வந்து சொல்றதுல வந்து தப்பு கிடையாது பெருமாள்கிட்ட. ஏன்னா ஆச்சாரியன்ட்ட தான் அந்த அபச்சாரம் படக்கூடாது. பெருமாள்கிட்ட வந்து இயற்கையான உறவு அப்படிங்கிறத வருது எப்போ வரும்னா, நம்மளுக்கு வேதம் தெரியாது, வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கான தகுதி இருந்தும் வேதத்தை கற்றுக்கலன்னா, பெரிய பெரிய இதிகாச புராணங்கள்லாம் ரொம்ப கரைச்சி கட்டுண்டு இப்போ இந்த சுவாமி மாதிரிலாம் பண்ணக்கூடிய நியாய வேதாந்தங்கள் மீமாம்சையெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்னடான்னா ஆட்சியர் மாதிரி இருந்து பார்ப்போமே அப்படிங்கிறச்சு தான் அந்த ஒரு பாவம் வருது. உடனே ஆட்சியரோட வசதியாக நினச்சிடாதீங்க, அவள் எங்கேயோ இருக்கா. அதனால தானே கிருஷ்ணாவதாரத்தில் அவள் வந்து எல்லா தேவர்களும் முனிவர்களும் ராமாவதாரத்தில் பண்ண முடியாததை நாங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னே கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்க நான் எல்லாத்தையும் பண்ணி காட்டுறேன்னு சொன்னான். ஏன்னா சில சமயம் அது வந்துடுறது. அதனால இது ஏன்னா இந்த பாசுரத்தை நம்ம பார்ப்போம். கற்பார் ராம விராணை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா உள்ளெரும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றவம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே அப்படின்னு அருமையா முடிக்கிறார். ஏன்னா எல்லா புல் எல்லாத்துக்கும் வைகுந்தம் கொடுக்குறான் அப்படின்னா நமக்கு ஏன் கொடுக்க மாட்டான்? இதை தான் நம்ம முதல்ல நினச்சிக்கணும். இதுக்கு திருக்கண்ணபுரம் பாசுரம் பார்த்தோம். ஏன்னா அவன் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக தான் காத்துட்டே இருக்கான். முதல்ல நாம ரெடியா இருக்கோமா? அதுக்கான இதை வந்து முதல் ஸ்டெப் என்னன்னா இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தில் வரும்போது என்னன்னா எவ்வளவோ துக்கத்தில் இருக்கோம், மனசுல இருக்கோம், என்ன பிரச்சனைன்னு வரும். இந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோமா? ஏன்னா இது ராமச்சரிதம் இல்லையா? உடனே யாராவது கோச்சிக்கலாம், நீ சுந்தரகாண்டனா சொல்ல வந்த, ராமகதையை முடிச்சுட்டேன்னா. சீதா சரிதத்தை பேசினோம்னா ராமருக்கு பிடிக்கும், ராமச்சரிதத்தை பேசினோம்னா யாருக்கு பிடிக்கும்? சீதாவுக்கு பிடிக்கும். நான் என்ன காண்டத்தை சொல்ல போறேன்? சுந்தரகாண்டம். சீதையை பற்றி பேசுறதுக்கு சீதைக்கு பிடிச்சதை பேசிடுவோமே, எப்படி சத்ருகனன் பிடிச்சிருந்தானோ. அதனால இந்த ராம கதையை இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த 3 நாளாக நம்ம ராம கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஆஞ்சநேயருடைய இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இங்கே. அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் நினைக்கல, அவன் நினைக்கிறான். ஏன்னா இது ஒரு 6 மாதம் முன்னாடி ஏதோ எங்கள் ஆற்றுல தேடின்னு இருக்கும் பொழுது அது விழுந்தது. அப்போலேருந்து இதை சொல்லணும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் ஸ்லோகனாலே நம்மளுக்கு பயம். ஏன்னா சான்ஸ்கிரிட்லாம் உருப்படியாக கற்றுக்கல, அதனால பயம். எங்கேயா தப்பு இருக்குமா இதுவா அப்படின்னா அந்த திருநாராயணன் சுவாமிகிட்ட தான் கேட்டேன். அவர் திருநாராயண சுவாமி வந்து அடுத்த நிமிஷமே சான்ஸ்கிரிட்டில் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பாண்டித்யம் ஜாஸ்தி. அப்புறம் அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் சரியாக கற்றுனாலும் தெரியல, இதில் ஏதாவது தப்பு இருக்கலாம், இது இருக்கலாம், அதெல்லாம் என்னுடைய அஞ்ஞானம் தான். ஏன்னா சமைக்கணும்னா பெரியவா சொன்னதை வந்து நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, அதுக்கு தான் பயம். அதனால தான் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் நிறைய சொல்ல மாட்டேன், சொல்லி பார்ப்பேன். இங்கே வந்தோன்னும் பயம் வந்துடும், அதெல்லாம் விட்டுருவேன். எது வருமோ அதை பிடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா 45 வயசாகிடுது, இன்னும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ போயிட்டு இருந்தவன் அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு வந்து துன்பத்தை கொடுத்தாலும் அவெல்லாம் வாழ்த்தணும்னு தோன்றுறது. ஏன்னா அவளால் தான் நம்ம இதெல்லாம் பிடிச்சிக்க முடிஞ்சது. எதையோ சாதிக்கணும்னு வந்தேன் ஸ்ரீரங்கத்துக்கு, ஸ்ரீரங்கம் வரல திருச்சிக்கு வந்தேன், அதெல்லாம் சாதிக்க முடியல. பார்த்துட்டு என்னடா 2009 10 நினைக்கிறேன், எங்கள் சுவாமி கார்பங்காடு வந்திருந்தார். பவித்திர உற்சவம் நடந்துருந்தது. அப்போ பவித்திரமான உற்சவம் இல்லையா? அவர்கிட்ட வந்து பிரசாதனை இது மாதிரி 4000 கற்றுக்கலான் இருக்கேன். எப்படி திமிரா சொல்லியிருக்கேன் பாருங்க, 4000 கற்றுக்கலான் இருக்கேன் சுவாமி, யாராவது சொல்லி தருவாளா அப்படின்னு. சரி வாடா அப்படின்ட்டேன். நான் மட்டுக்கு எப்போதும் போல் பேண்ட்டு ஷர்ட்டு இன் பண்ணிட்டு எப்போதும் போல் இன் பண்ணிக்க மாட்டேன். எப்போதும் அதுலேயும் ஒரு அலட்சியம். அப்படியே கேஷுவலாக போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு யாரையோ காட்ட போகிறார் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த ஸ்ரீ பாடசாலை, அந்த கோரதத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த பாடசாலையில் தான் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் உருவாக்கின பாடசாலை, பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் உருவாக்கின குர்சி பாடசாலை. அப்படிப்பட்ட வித்வான்கள்லாம் உருவாக்கின பாடசாலை நம்மளுக்கு வருதுன்னா, அவரை வந்து எப்போதும் போல் பேண்ட் ஷர்ட்டோடைய தான் சேர்ந்தேன். திடீர்னு வந்தார், ஒன்றும் கோபம்லாம் பண்ணல, அவர் சட்டையை கட்டுறா அப்படின்னா.
ஆனால் அதெல்லாம் வந்து ஆற்றுல சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரியவா என்ன சொல்கிறாலும் அதை கேட்டணும். அது வந்து மன்னார்குடியிலேருந்து அந்த பழக்கம் அது. அதனால் கட்டிட்டேன். அதெல்லாம் எதுக்குலாம் கேட்கல. ஆஸ் யூஷுவல் அவரை எப்போதும் சேவிச்சிருவேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அப்போ அதனால் சேவிச்சிட்டேன். சேவிச்சோடனே உனக்கு சீசையில தேவபாத்திரம் தெரியுமே அப்படின்னா, தெரியும் சுவாமி அப்படின்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசுரம் சீராரமாட சொல்லு அப்படின்னா, சீராரமாட அப்படின்னா இது எந்த பாசுரம்னே தெரியாது. கொண்டாந்து வந்த பாசுரம். ஏன்னா உங்களுக்கு ஏற்பாதாண்டா முதல்ல கோஷிக்கு தேவை. அவருக்கு வந்து அதனுடைய இது தெரியும். நான் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னா, நம்ம வரோன்னு நினைக்கிறோம், அவன் வரதன் முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரலையும் இது தப்பு அது தப்புன்னு சொன்னவா எல்லாரும் ரொம்ப நன்னா சொல்றியடா அப்படின்னு சொன்னான். எதையும் நம்ம பாசிட்டிவாக தான் யோசிக்கணும். அவளுக்கெல்லாம் நம்ம வந்து வணங்கணும். ஏன்னா அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. தப்பு தப்பா சொல்றீங்க அப்படின்னா இப்பயும் தப்பு வருது. ஆனால் என்ன வித்தியாசம்னா, ஏன்னா ஸ்ரத்த இல்லை. எப்படி அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் லெவலுக்கு ஒன்று என்ன நான் வசதிக்குன்னு நினச்சிக்காது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாட்டேருந்து கீதையை கேட்குறான். முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சோடனே, கிருஷ்ணா நீ ஏதோ சொன்னேன், எதுவும் புரியல, எதுவும் மனசுல இல்லை, அதனால திருப்பி சொல்றியா, நான் ஸ்ரத்தே இல்லாதவன் திட்டிட்டு இருப்பான். அதனால தான் ஆச்சாரிய புருஷன் எல்லாம் கொடுத்து இன்னொரு கீதை சொன்னாலும் ஒரு கருத்து உண்டு, அதை சொல்லலைன்னு உண்டு. அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவ்வளோ ஞானம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் ஒன்றும் படிக்கலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்து 4000 அடி எனக்கு பூர்த்தி ஆகிட்டு. அப்படிதான் ரங்கநாத சுவாமி அவருடைய தனியனை தான் முதல்ல நான் சொல்கிறேன். அவள் வந்து திருநாராயணபுரம் சம்பந்தம் திருவேங்கடம் சம்பந்தம் இது ரெண்டும் நமக்கு வந்து வாய்ச்சதுனால இன்னைக்கு ஏதோ பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் காரணம். சுவாமிகிட்ட வந்த வேதம்னா ஏதோ கற்றுன்னு இருக்கேனே தவிர அதெல்லாம் பயந்தாங்க. ஏன்னா நன்னா சொல்லி தருவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா இத்தனை வயசுக்கு மேலே வருமா? வராதுன்னு நம்ம யாரும் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். அடியனுடைய இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல. 42 வயசுக்கு அப்புறம் என்னால் முடியும்னா 60 வயசுக்கும் முடியும், 70 வயசுக்கும் முடியும், 80க்கும் முடியும். ஏன்னா அந்த கருணை அவர்கிட்ட இருந்தது. அன்றைக்கே வந்து என்னடா இப்படிலாம் வந்திருக்கேன், பேண்ட் ஷர்ட் போட்டு அடுத்த நாள் வேஷ்டி போட்டுன்னு வாடா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, என் சொல்லக்கூடியவர் தான். நான் பண்ணது பூரா தப்பு தான், அயோக்கியத்தனம் தான் சொல்லியிருந்தேன்னா அடுத்தது நான் வந்திருப்பேனான்னு தெரியாது. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து இதில் வந்து நிற்கிறதுனா அவளுடைய கருணை. அதுதான் முக்கியம். அந்த கருணை தான் நம்ம என்னைக்கும் நம்மளை வந்து இருக்கும். 13 ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். 12 திருநாமத்தையும் நம்ம பார்த்துட்டோம். 14வது ஸ்லோகம்